ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ராகி இட்லி தோசை. அந்த மாவு எப்படி அரைக்கணுன்றது. ஆனால் இட்லி அரிசி சேர்க்காமல் வெறும் ராகி ப்ளஸ் மாப்பிள்ளை சம்பா அரிசி உளுந்து சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். அவல் கொஞ்சம் கூட சேர்த்துக்க போகிறோம். இட்லியுமே தோசையுமே சூப்பராக வரும். நல்ல சாஃப்டாக இட்லி தோசை எப்படி செய்கிறதுன்றதை இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். தோசையும் நல்ல கிறிஸ்பாக நல்லாவே வரும். நம்ம இட்லி அரிசி சேர்க்காமல் இதை செய்யும் பொழுது ரொம்ப உடம்புக்குமே ஹெல்த்தியாக இருக்கும். மாப்பிள்ளை சம்பா அரிசியெல்லாம் சேர்த்து வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ராகி நீங்கள் 2 டம்ளர், நீங்கள் எந்த கப்பு, உங்களுக்கு எந்த கப்பு வேணாலும் நீங்கள் அளந்துக்கலாம். நீங்கள் ராகி 2 டம்ளர் எடுத்திங்கன்னா அதே அளவுக்கு 2 டம்ளர் மாப்பிள்ளை சம்பா இல்லைன்னா சிகப்பரிசி, ரெண்டுமே வெவ்வேறு அரிசின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. வாங்குறதுல 2 டம்ளர் சிகப்பரிசி எடுத்துக்கோங்க. மாப்பிள்ளை சம்பாவும் சேர்க்கலாம், சிகப்பரிசியும் சேர்க்கலாம். அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. நான் இப்போ 2 டம்ளர் ராகி 2 டம்ளர் சிகப்பரிசி எடுத்திருக்கேன். நம்ம இது இட்லி அரிசியே சேர்க்காமல் இப்போ இதை செஞ்சுக்கணும். நல்லாவே இது வந்தது. இப்போ அதே அளவில் நீங்கள் ஒரு கப்பு, நீங்கள் அந்த எந்த கப்பு அளக்குறீங்களோ அதே கப்பில் 1 கப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டுமே நம்ம ரேஷியோ பார்த்தாச்சு. இது கூட அரை கப்பு அவல் எடுத்துக்கணும். திக்கான அவளோ இல்லை தின்னான அவளோ, அது நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் ஓகே. அது அரை கப்பு, நம்ம எடுத்த கப்பில் அரை கப்பு அவல் எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா நான் அதே கப்பில் அரை கப்பு அவல் எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இந்த இட்லி தோசைக்கு இந்த ரேஷியோ தான் கரெக்டாக இருந்தது. நல்லாவே இட்லியும் தோசையும் சூப்பராக வந்துச்சு. இப்போ இதில் ஊற வைக்கிற டைம் எப்படின்னா, அவளும் உளுந்தும் 1.5 மணி நேரம் ஊறுனா போதும். அரைக்கிறதுக்கு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஊற வச்சா போதும். ராகியும் மாப்பிள்ளை சம்பா அரிசியும் நீங்கள் 4லேருந்து 5 மணி நேரம் நல்லா ஊறணும். ஸோ நீங்கள் 4லேருந்து 5 மணி நேரம் இதை ஊற வச்சதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி உளுந்தையும் அவளையும் நல்லா அலசிட்டு ஊற வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இது ஊற வைக்கிற டைம் இதில் இதுதான் நமக்கு. இதுக்கப்புறம் இதை நம்ம டைரெக்டாக மிக்சியிலையோ கிரைண்டர்லேயோ சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம். கிரைண்டரில் சேர்த்து அரைக்கும் பொழுது உளுந்து நல்லா உபரி காணும், நல்லாவும் உங்களுக்கு மாவு காணும். மிக்சினா நீங்கள் கொஞ்சமாக ஊற வச்சு அரைக்கும் பொழுது மிக்சியில் நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ நான் கிரைண்டரில் தான் அரைக்க போகிறேன். அதனால் அதை அரைக்கிறதையும் உங்களுக்கு டீட்டெயில்டாக காமிக்கிறேன் எப்படி அரைக்கிறதுன்றத. இப்போ இதை ஊற வச்சிடலாம். ஊற வச்சதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு நான் உளுந்தை தான் சேர்த்துக்கிறேன். உளுந்தை 1.5 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதை ஃபஸ்ட்டு நம்ம கிரைண்டரில் சேர்த்துடலாம். நான் ஏற்கனவே இட்லி மாவு அரைச்சிருக்கேன். ஸோ அதுலேயே நான் இப்போ நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம எப்போவுமே யூஸ்வலாக இட்லிக்கு எப்படி மாவை அரைப்போமோ உளுந்த, அதே மாதிரி தண்ணி தெளித்து நல்லா ஃப்ளஃபியாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா வெண்ணெய் மாதிரி வரணும். அந்த பதத்தில் நம்ம உளுந்து மாவை எடுத்துடலாம். இதை அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ராகி சம்பாவையும் நம்ம எப்படி சேர்க்கலான்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ இதை நான் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இது நான் அதே மாதிரி நல்லா உளுந்த அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ நம்ம மாப்பிள்ளை சம்பா அரிசி ராகி ஊற வச்சுருந்தோம் இல்லையா 5 மணி நேரம், அதை இப்போ அதில் சேர்த்துடலாம். நீங்கள் இப்போ மிக்சியில் அரைக்கிறதா இருந்தால் ஃபஸ்ட்டு உளுந்தை நல்லா தண்ணி தெளித்து நல்லா வடை மாவெல்லாம் அரைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை சேர்த்து இதே மாதிரி தனித்தனியாக இதே மாதிரி சேர்த்து அரைச்சி நீங்கள் எடுத்துக்க வேண்டியதான். இப்போ நான் அவளையும் இது கூட நான் சேர்த்துக்கிறேன். அவல் நல்லா ஊறி வந்துடுச்சு. நான் கெட்டி அவல் தான் எடுத்திருந்தேன், அதனால் அதுவுமே நல்லா ஊறி வந்துடுச்சு. இப்போ இதையும் சேர்த்து எடுத்து நான் கரைச்சி எடுத்து வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு தனித்தனி பாக்ஸில் நான் எடுத்து வச்சுட்டேன். பொங்கி வரணுன்றதுக்காக. இது டப்பர் வேர் தான், அதனால் இதை ஹார்ம்ஃபுல் பிளாஸ்டிக்குன்னு நினைக்காதீங்க. இது உடம்புக்கு கெடுதல் இல்லை. உப்பு போட்டும் கரைச்சி நான் வச்சுட்டேன். இது 8 மணி நேரம் நல்லா புளிச்சு வரட்டும். காலையில் நம்ம இட்லி தோசை எப்படி ஊற்றுறதுன்றதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ புளிச்சு வரட்டும். காலையில் நம்ம இட்லி நல்லாவே நான் கொஞ்சம் நான் மட்டும் மாவு கரைக்கும் பொழுது கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிட்டேன். அதனால் எனக்கு இட்லி மாவு கொஞ்சம் தண்ணியாக ஆயிடுச்சு. ஆனால் நீங்கள் இட்லிக்கு கரைக்கிற மாதிரி கரைச்சிட்டு தோசைக்கு ஊற்றும் பொழுது கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி தோசை ஊற்றிக்கோங்க. இப்போ நான் இட்லி 2 தட்டு ஊற்றிட்டேன். இதுலேயே நான் தோசையும் உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதே 10 நிமிஷம் வேக வச்சு நீங்கள் எடுத்திங்கன்னா ராகி இட்லி சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ தோசையும் உங்களுக்கு அந்த மாவுலே தான் நான் ஊற்றி காமிக்கிறேன். நல்ல கிறிஸ்பாக மொறுன்னு சூப்பராக வரும். இது நீங்கள் எல்லோருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதே ரேஷியோவில் போட்டு அரைச்சி பாருங்கள். நல்லாவே மாவு வரும் உங்களுக்கு. சூப்பராக இட்லியும் வரும், தோசையும் வரும். என்னோட ஒரே தப்பு, நான் கொஞ்சம் தண்ணியாக அரைச்சி கலந்து எடுத்துட்டேன். அதனால் இட்லி மட்டும் கொஞ்சம் சப்பையாக வந்திருந்தது. பட் ஆனால் அதே மாவை நான் 2வது தடவை அதே மாதிரி அரைச்சி பார்த்தேன். ரேஷியோவில் சூப்பராகவே வந்துருந்துச்சு. அதனால் நீங்களுமே தைரியமாக ட்ரை பண்ணலாம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்க்கு
நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த ரெசிபியில் சந்திப்போம். தேங்க்யூ.